குரலின் கதை. இன்னைக்கு ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஐஃபோனில் ரீல்ஸ் பார்த்துட்ருக்கிற 90s கிட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் வாங்க வாங்க. உங்கள் மனசை அப்படியே ஒரு 30 வருஷத்துக்கு பின்னோக்கி கூட்டிகிட்டு போகிறேன். மே மாதம் வந்தாலே நம்ம மைண்ட் வாய்ஸ் எங்கே போகும் தெரியுமா? ஸ்கூலில் லாஸ்ட்டு பெல் சத்தம், பேட்டா செருப்பு, புளிசோறு மூட்டை. மறக்க முடியுமா அந்த நாட்களை? இதோ உங்கள் இதயத்தை நினைக்க போகும் நம்ம பாட்டி வீட்டு நினைவுகள் தான். மே மாதம் நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் மனசு மட்டும் அப்படியே பின்னோக்கி ஓடுகின்றது. 1995க்கோ 98க்கோ போய் நிற்கிறோம். பள்ளிக்கூடத்தில் கடைசி எக்ஸாம் முடிஞ்ச அந்த நிமிஷம் பெல் சத்தம் கேட்கும் போதே மனசுக்குள்ளே ஒரு சுதந்திர பறவை சிறகடிச்சு பறக்கும். ஏன்னா அடுத்த நாள் நாங்கள் போகிற இடம் எங்களுக்கு ஆக சிறந்த சொர்க்கபுரி பாட்டி வீடு. அப்பா ஆசையாக வாங்கி கொடுத்த அந்த பேட்டா செருப்பு மாட்டிக்கிட்டு அம்மா கட்டி தந்த புளிசோறு மூட்டையும் பஸ்ஸில் ஏறுவோம். ஜன்னல் சீட்டுக்காக அண்ணங்கிட்டையும் தம்பிக்குள்ளே நடக்கிற சண்டை உலக போரே தோற்கடிக்கும். பஸ்ஸை விட்டு இறங்குனதுமே அந்த கிராமத்து மண்ணுக்குள்ளே காலை வைக்கும் போதே வரும் பாரு ஒரு வாசனை. அது அமேசான் காடுக்கே கிடைக்காத ஒரு பிராண்டு வாசனை. ஊர் எல்லையிலேயே வேப்பமர நிழலில் தூரத்தில் ஒரு உருவம் தெரியும். நெத்தியில் பெரிய குங்கும பொட்டு, வாயில் வெத்தலை கரையோட சிரிப்பு. அதுதான் நம்ம பாட்டி. ஓடி போய் கட்டி பிடிச்சா அந்த பாசத்துக்கு உலகத்தில் இருக்கிற மொத்த கவலையும் மறந்து போகும். அங்கே ஆரம்பிக்கும் பாருங்க ஒரு 30 நாள் திருவிழா. காலையே எழுந்த உடனே பல் விளக்க கோபால் பல்படி அல்லது ஆலங்குச்சி. மத்திய உச்சி வெயிலில் தெருவில் வர ஐஸ்கர் வண்டிக்கார சத்தம், டன் டன் டன். அந்த மணி சத்தம் கேட்கும் போதே அம்மாவுக்கு தெரியாமல் பாட்டி தான் மடித்து வச்சுருந்த ரகசிய 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து வருவாங்க. அந்த சேமியா ஐஸையும் பால் ஐஸையும் கடித்து சாப்பிடும்போது இருக்கிற சந்தோஷம் இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட ஏசியில் கிடையாது. பம்பர ஆட்டம், கோலி குண்டு, நொண்டி, கல்லா போலீஸா, அருமையான விளையாட்டு. நைட் ஆனால் கரண்ட்டு கட் ஆகிடும். ஆனால் யாருக்கும் கோபம் வராது. மொட்டை மாடியில் பாய் விரித்து நிலா வெளிச்சத்தில் பாட்டி கையில் சுட சுட சோத்தில் பருப்பையும் நெறையும் பிசைஞ்சி உருண்டையாக கையில் கொடுப்பாங்க. நிலாசோறு சாப்பிட்டுக்கிட்டே பாட்டி சொல்கிற பேய் கதையை கேட்போம். பயத்தில் பாட்டியோட புடவையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு தூங்கி போவோம். அவ்வளோ அழகு. அந்த நாட்களை ரெக்க கட்டி பறக்கும். ஜூன் மாதம் பிறக்க போகுது. ஸ்கூல் திறக்க போகிறாங்கன்னா அப்பா கூப்பிட வருவாங்க. இது ஒரு மோசமான சினிமா கிளைமேக்ஸ். துணிப்பையில் பேக் பண்ணிவிட்டு பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். பாட்டி மெதுவாக தன் முந்தானையில் முடிச்சு வச்சுருந்த நாங்கள் அழக்கூடாதுன்னு தன் கையில் 10 ரூபாய் நோட்டை திணிப்பாங்க. பஸ் ஏறி ஜன்னல் வழியே பாட்டியை பார்க்கும்போது பாட்டி தன் சேலையை கண்ணீரால் தொடச்சிட்ருப்பாங்க. பஸ் நகர பாட்டி உருவம் சின்னதாகிட்டே இருக்கும். எங்கள் கண்ணில் கண்ணீர் பெருகிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம வளர்ந்துட்டோம். கையில் ஐஃபோன் இருக்குது, கார் இருக்குது, சொகுச வாழ்க்கையும் இருக்குது. ஆனால் குரூப் காலில் கூட கிடைக்காத ஏதோ ஒரு நிம்மதி அன்றைக்கி பாட்டி தந்த அந்த ஒத்த ஓலை குடிசையில் இருந்துச்சு. ஆமாங்க, இன்றைக்கும் பல பாட்டி வீடுகள் பூட்டியே கிடக்குது. சில பாட்டிகள் வெறும் புகைப்படங்களை சுவத்தில் தொங்குறாங்க. ஆனால் அவங்க நமக்கு கொடுத்த போன அந்த அன்பு இன்றைக்கும் நம்ம நெஞ்சுக்குள்ளே அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கும் உங்கள் பாட்டி ஞாபகம் வந்துதா? கண் கலங்கிச்சா? அப்போது உடனே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த பழைய நாட்களை போயிட்டு வரட்டும். இது போன்ற இன்னும் பல எமோஷன் மற்றும் சுவாரஸ்யமான 90s கிட்ஸ் பக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் பாட்டி கோடைக்கால நினைவுகளை கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய்.